கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் துவங்கப்பட்டுள்ள தேங்காய் கொள்முதல் நிலையத்தினை துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாநில தலைவர் பவன்குமார், தமிழகத்தில் கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் மிட்டஹள்ளி கிராமத்தில் காங்கிரஸ் தியாகி பி. லோகநாதன் அவர்களின் நினைவாகவும் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தேங்காய் கொள்முதல் நிலையம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவரும் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல். சுப்பிரமணியன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவின் மாநில தலைவரான பவன்குமார் கலந்து கொண்டு விவசாயிகள் பயன்பாட்டிற்காக துவங்கப்பட்டுள்ள தேங்காய் மற்றும் மாங்காய் கொள்முதல் நிலையத்தை துவக்கி வைத்து அன்னதானம் வழங்கும் பணியினையும் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் முரளி, திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் தலைவர் பிரபு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் முத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சமரசம், காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் ராமசந்திரன், கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன், கலை பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, மாவட்ட துணைத் தலைவர் விவேகானந்தன், மாவட்ட செயலாளர்கள் கருணாமூர்த்தி, பாண்டுரங்கன், லோகநாதன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.